அனைவருக்கும் வணக்கம். பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இது நான் சக்கரவர்த்தி. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்திய வேலைவாய்ப்பு செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, நம்ம வேலைவாய்ப்பு செய்திகள் பார்க்க முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா TNP அசஸ்மெண்ட் பண்ணிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அது நிறைய பேர் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடியாதவங்க செலான் பேமெண்ட் வந்து 13ஆம் தேதி வரைக்கும் ஆப்ஷன் இருக்கு. நீங்க வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடியலன்னா நீங்க லாகின் பண்ணி செலான் பேமெண்ட் கிளிக் பண்ணி அந்த செலானை டவுன்லோட் பண்ணி நீங்க பேங்க்ல கட்டினா உங்க அப்ளிகேஷனும் அக்செப்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. செலான் பேமெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து 13ஆம் தேதி. ஓகே, ரெண்டாவது நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, லைஃப் ஸ்டாக் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 2 கால்நடை வளர்ப்புத்துறையில வந்து எப்போ எக்ஸாம் அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வி இருக்கு. எக்ஸாம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அதை பத்தி இன்னும் அஃபீஷியலாக வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. ஆனால் நிறைய கோச்சிங் கிளாஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, எக்ஸாம் வந்து எப்போ வரும் அப்படின்னா அது ஏப்ரல் மேல தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் தெரியாது, என்ன சிலபஸ்ன்னு தெரியாது. ஸோ குறைஞ்சது வந்து நமக்கு அவங்க அறிவிச்சது ஒரு 3 மாதத்துக்கு மேலே தான் இருக்கும். நம்ம வந்து இந்த பிப்ரவரி எண்ட்லையோ இல்லை மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லேயோ வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் அறிவிக்கிறான்னு சொல்கிறாங்க. சரி, எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல, நம்மளும் வெயிட் பண்ணுவோம். வைக்கல, வேலைக்கு தான் போகிறேன் சொல்கிறவங்களுக்கு வந்து நிறைய வேலைவாய்ப்புகள் வந்து போடுறாங்க. நம்ம பல்காக இருக்கிற வேகன்சி தான் நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. இருந்தாலும் வந்து ஒரு 10 போஸ்ட் 50 போஸ்ட்டுன்னு வந்து தமிழ்நாடு அரசில் வெவ்வேறு நிறுவனங்கள் வந்து நம்ம வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் அதுக்கும் அப்ளை பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுவுமே அதுக்கு நிறையா வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி வேலைகளை தான் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். வாங்க அதை பற்றி அந்த வீடியோவை பார்க்கலாம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஃபாரஸ்ட் கார்டு. ஏற்கனவே இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கணும்னா அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபாரஸ்ட் கார்டு வந்து பிப்ரவரி 14 தான் வந்து லாஸ்ட் டேட்டு. மொத்தம் எத்தனை வேகன்சினா 320 வேகன்சி. இது வந்து 12வது தரத்திலான வந்து ஒரு வேகன்சி அறிவிச்சிருந்தாங்க. இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 14 தான் வந்து லாஸ்ட் டேட். ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படி பார்க்க போறோம்னா டிஎன்இபி வந்து ஏஇ, அது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் படிக்காங்கன்னா மொத்தம் 600 வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 24 தான் வந்து லாஸ்ட் டேட். ஓகேங்களா? இதுக்குமே வந்து இன்னும் ஒரு 10-15 நாள் தான் இருக்கு. அப்ளை பண்ணுறவங்க தவறாமல் அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் 1. இதுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 69 போஸ்ட் தான் போட்டிருக்காங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 19. இன்னும் ஒரு 7 நாள் 8 நாள் தான் இருக்கு. அது டிஎன்பிசி குரூப் 1 வந்து ஏன் எல்லாரும் அப்ளை பண்ணணும்னு நான் சொன்னேன் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 1 பிரிமினரி எக்ஸாம் என்ன சிலபஸோ அதே தான் வந்து குரூப் 2ஓட சிலபஸ். அப்போ சிலபஸ் வந்து சேமாக இருக்குது. அப்போ குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம 69 போஸ்ட் தானே அப்படின்னு விடாமல் வந்து இதுக்குமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களே வந்து நீங்கள் எவாலுவேட் பண்ணுறதுக்கு, நீங்கள் எவ்வளோ பார் படிச்சிருக்கீங்கிறதுக்கு இது ஒரு சிறப்பான எக்ஸாம் அமையும். அப்போ வந்து இதுவுமே நீங்கள் வந்து ஏன் நீங்கள் ஒரு சப்கலெக்டர் ஆகக்கூடாதா, இல்லை டிஎஸ்பி ஆகக்கூடாதா அப்படின்னு நினைப்பிருந்தா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் திறம்பட படிச்சீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து டிஎன்பிசி குரூப் 1 69 வேகன்சி தானே அப்படின்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்க வேண்டாம். ஏன்னா இந்த குரூப் 1 பிரிமினரி எக்ஸாம் சிலபஸும் குரூப் 2ஓட பிரிமினரி எக்ஸாம் சிலபஸும் சேம் தான். அதனால வந்து தவறாமல் வந்து டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணாக்க இதுக்கு தவறாமல் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 19 தான் லாஸ்ட் டேட். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அது தமிழ்நாடு அனிமல் அண்ட் வெட்டரி யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 67 வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு வெட்டரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்து மொத்தம் 67 வேகன்சி. இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 27 தான் வந்து லாஸ்ட் டேட் ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு இருக்குது. அதே போல் டிப்ளமோ படித்தவங்களுக்கு நிறைய வேகன்சி இருக்குது. டிரைவர் வேகன்சி, இந்த மாதிரி 67 வேகன்சி வந்து இருக்குது. அது ஒரு போஸ்ட்டு தானே 2 போஸ்ட் தானே இருக்குன்னு நீங்கள் அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஆனால் இதில் கூட வந்து நிறைய பேர் அப்படி நினைச்சாங்கன்னா எல்லாருமே ரொம்ப காம்படிஷன் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, எனக்கு அரசு வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி எந்த ஒரு அரசு அறிவித்தல் நோட்டிஃபிகேஷன் விடாதீங்க. தவறாமல் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நம்ம வந்து இந்த வீடியோ நம்ம வந்து பாரத் எக்ஸாம் வெப்சைட்டில் வந்து இதை பற்றியான லிங்க் எல்லாத்துக்குமே இந்த இங்கே கொடுத்துருக்கேன். எல்லாமே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நோட்டிஃபிகேஷன் லிங்க். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து இந்த ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் கடைசியில் பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிஎம்டிஏ, அது சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் வந்து 131 வேகன்சியை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஜூனியர் அசிஸ்டன்ட், டைபிஸ்ட், டிரைவர், இந்த மாதிரி வந்து மெசஞ்சர், இந்த மாதிரி வந்து மொத்தம் 131 வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 24 ஆகுது. பிப்ரவரி 24 தான் லாஸ்ட் டேட்டு. ஓகேங்களா? இதுக்கு அப்ளை பண்ண நினைக்கிறவங்க தவறாமல் அப்ளை பண்ணலாம். சென்னையில் தான் போஸ்டிங். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குமே நிறைய வந்து
8th பாஸ்க்குலாம் மெசேஞ்சருக்கு ஒரு போஸ்ட் இருக்கு. 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணவங்களுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. அது வேலை அதுக்கு விருப்பப்பட்டவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கான விரிவான லிங்க் வந்து நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம பாரத் எக்ஸாம் சைட்டில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்குமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்இபியில் வந்து ஏற்கனவே தெரியும் ஜூனியர் அசிஸ்டன்ட், அது பிகாம் கேண்டிடேட்க்கு மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஜாப் இதுக்கு பார்த்தீங்கன்னா அது 10ஆம் தேதியிலேருந்து தான் அப்ளை ஆன்லைன் பண்ணலாம். 10ஆம் தேதி அதாவது நெட்லேருந்து நீங்கள் அப்ளை ஆன்லைன் பண்ணுறவங்க பண்ணலாம். அதுக்கு லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் 9 தான் வந்து லாஸ்ட் டேட் வந்து. அது ஜூனியர் அசிஸ்டன்ட் அதாவது பிகாம் கேண்டிடேட் மட்டும் அப்ளை பண்ணுவாங்க. வேகன்சி வந்து மார்ச் 9 தான் வந்து லாஸ்ட் டேட். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் அது ரீடர் எக்ஸாமினர் போஸ்ட் வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். இந்த ரிசல்ட் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து ராஜில் வந்து நிறைய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து நிறைய வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஐடிஐ சிவில் டிராஃப்ட்ஸ்மேன் இந்த கோர்ஸ் படிச்சவங்களுக்கு மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கு என்ன அப்படின்னா இதுக்கு என்ன நேம் வச்சிருக்காங்கன்னா போஸ்ட் வந்து ரோடு இன்ஸ்பெக்டர் அப்படின்னு போஸ்ட் வச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து நான் வேகன்சி லிஸ்ட் பண்ணியிருக்கேன். மதுரைக்கு பார்த்தீங்கன்னா 17, ராமநாதபுரத்துக்கு 13, விருதுநகருக்கு 20, வேலூருக்கு 18, அதே போல் திருநெல்வேலிக்கு வந்து 24, திருச்சிக்கு 16, திண்டுக்கலுக்கு 26, ஈரோடுக்கு 19, புதுக்கோட்டைக்கு 7, அரியலூருக்கு 6 போஸ்ட், தூத்துக்குடிக்கு 23, கிருஷ்ணகிரிக்கு வந்து 10 வேகன்சி, திருவண்ணாமலைக்கு 11 வேகன்சி, திருப்பூருக்கு 12, திருவள்ளூருக்கு 7, தேனிக்கு 14 வேகன்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு 9, திருவாரூருக்கு 8, நாகப்பட்டினத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 12, கடலூருக்கு வந்து 20. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது சில பேர் உங்கள் நண்பர்கள் வந்து ஐடி இந்த மாதிரி சிவில் டிராஃப்ட்ஸ்மேன் கோர்ஸ் படிச்சுக்கலாம். அவங்கள வந்து தவறாமல் நீங்கள் அப்ளை பண்ண சொல்லுங்கள். நீங்களும் படிச்சிருந்தாலும் தவறாமல் இந்த பணிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கு என்ன எப்படி இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். நீங்கள் அப்ளிகேஷன் அந்த மாவட்ட வெப்சைட்டில் இருக்கும். இப்போ மதுரைனா mதுரை.nic.in வெப்சைட் இருக்கும். அதை லிங்க் அங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருப்பாங்க. அதை அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா நண்பர்களே? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சமீபத்திய வேலைவாய்ப்பு செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சம்மரியாக பார்த்தோம். ஓகேங்களா? அதே விருப்பம் மூலம் வந்து நம்ம பாரத் எக்ஸாம் சேனல் பாரத் எக்ஸாம் சைட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கன்னா நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சிறிதளவுனாச்சும் உங்களுக்கு வேலைவாய்ப்பு பெற அதுக்கு அரசு வேலைவாய்ப்பு பெற வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு உதவும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு யாரும் பயன்படுச்சுன்னா தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.